ICF-இல் நிரந்தர பணி ஆணை வேண்டும் என்று 71 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ICF பயிற்சி மாணவர்கள் 1998ஆம் ஆண்டு முதல் ICF-இல் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படாததை கண்டித்து முன்னாள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முன்னாள் பயிற்சி மாணவர் ஹேமந்த் ICF பொது மேலாளர் அலுவலகத்தின் முன்பாக தீக்குளித்து அரசின் கவனத்தை ஈர்க்க முயற்சித்து பின் மரணித்தார். இவ்வளோ வெள்ளத்தில் இங்கே தான் உட்காந்துருக்கோம். இன்னி வரலாம் ICF-லேருந்து ஒருத்தரும் வந்து பார்க்கல. இவர் இப்போ இந்த தோழர் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு அவரை நாங்கள் நல்லா தான் இது பண்ணிட்டு இருந்தோம். எப்படின்னே தெரியல. நாங்கள் அவருக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அவர் ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருந்தது. யாருக்குமே சொல்லாமல் கொள்ளாமல் காலையில் போய் GM ஆஃபீஸில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போவும் இதுவரையிலும் நிர்வாகத்துலேருந்து வரலங்க. நாங்கள் செத்தா கூட வரமாட்டாங்க அங்கே நிர்வாகத்துலேருந்து. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ தான் நியூஸ் வந்தது அவர் இறந்துட்டாருன்னு நியூஸும் வந்துடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எங்களுக்கு தனியார் நிறுவனங்களுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் காரணமாகவே தங்களுக்கான வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் இந்த பயிற்சி மாணவர்களின் கோரிக்கையை அரசு செவிமடுத்திருந்தால் இந்த உயிரிழப்பை தடுத்திருக்கலாம். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.